சென்னையிலே புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி தலைமையிலே ஒரு 6 குறிக்கோள் கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மேதகு ஆளுநர் மாளிகையை நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரணிக்கு திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருந்தது புதிய தமிழகம் கட்சி. 10 நாட்களுக்கு முன்பே முறையாக சென்னை மாநகர காவல்துறையினரிடம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், அதிலேயும் வழக்குரைஞர்கள் சென்று முறையிட்டிருக்கிறார்கள். இணையத்தின் வழியாக முதலில் முறையிட்டிருக்கிறார்கள், பிறகு நேரிலும் சென்று முறையிட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அண்ணா சாலை மன்றோர் சாலையிலிருந்து சேப்பாக்கம் வரை எங்களுக்கு பேரணிக்கு அனுமதி தாருங்கள் என்று கோரியிருக்கிறார்கள். அது போக்குவரத்துக்கு நெருக்கடியாகும், எனவே அந்த இடம் அனுமதிக்க இயலாது என்று மறுத்திருக்கார். பிறகு சைதாப்பேட்டையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், சைதாப்பேட்டையிலும் தர இயலாது, ஆளுநர் மாளிகைக்கு மிக அருகில் இருக்கிற இடம் என்பதை மறுக்கப்பட்டு ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்துக்கு முன்னால், அங்கே எப்போதும் எல்லா அமைப்பினருக்கும் ஆர்ப்பாட்டம் பேரணிக்கு இசைவு கொடுப்பார்கள். 2022 நவம்பர் 1 கூட கிட்டத்தட்ட 25,000 பேர் தள்ளக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தமிழ்நாடு நாள் நிகழ்ச்சிக்கு அங்கிருந்து பேரணி புறப்பட்டு கொட்டு மலையில் இன்னொரு இடத்துல போய் கூட்டம் போட்டு பேசக்கூடிய அந்த நிலைக்கு அனுமதி கொடுத்தார். அனுமதி தருகிறோம் என்று சொல்லிவிட்டு திடுமென இரவு 12 மணிக்கு பிறகு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இது எந்த வகையில் ஜனநாயகம் என்பதுதான் இப்பொழுது வினாக்குறி. அதே போலதான் நவம்பர் 1 மாஞ்சோலை மக்களுடைய வாழ்வுரிமை, மதுவிலக்கு, தமிழ் வழி கல்வி, தமிழ் ஆட்சி மொழி சட்டம், 1956ஆம் ஆண்டு மொழிவழி மாநிலமாக தமிழ்நாடு பிரிந்த அன்று தமிழ்நாட்டு அரசுக்கு இருந்த உரிமைகள் இன்றைக்கு படிப்படியாக ஒன்றிய அரசால் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீளப் பெற வேண்டும். அது காவிரி சிக்கலாக இருந்தாலும், கச்சத்தீவு மண் உரிமையாக இருந்தாலும், முல்லை பெரியார் அணு உரிமையாக இருந்தாலும், பாலாற்று நீர் உரிமையாக இருந்தாலும் என்று நாம் தமிழ்நாட்டு நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய நல கோரிக்கைகளை, மாநில உரிமைகளுக்காக நாம் ஆர்ப்பாட்டம் நடத்த திருநெல்வேலியில் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் அனுமதி வாய்மொழியாக சொன்னார்கள், இது ஒன்று சிக்கல்களை நீங்கள் நடத்துங்கன்னா காவல்துறை ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிக்கக்கூடிய இடத்துல தான் கேட்டிருந்தோம், அனுமதி இல்லாத இடத்துல நம்ம கேட்கல. ஆனால் நவம்பர் 1 அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற அன்றைக்கு 12:02க்கு நம்முடைய காவல் ஆய்வாளரிடமிருந்து எனக்கு நம்முடைய பகரியில் செய்தி வருகிறது, அனுமதி மறுக்கப்படுகிறது. இதே போலதான் அங்கேயும் அனுமதி மறுக்க. அப்போ தமிழ்நாடு ஏதாவது நம் உள்ளூர் மக்கள் சரி உடனடியாக தொலைபேசி போட்டு அனுமதி மறுத்திருக்கிறார்கள், மீண்டும் ஒரு முறை விண்ணப்பித்து அனுமதி பெற்று நடத்தி விடுவோம் என்று தொலைபேசி போட்டு நம்முடைய தமிழர்களே வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். தகவல் கிடைக்காமல் வந்தவர்களே அங்கு ஒரு இனிப்பு வழங்கி நிகழ்ச்சியை எளிமையாக சுருக்கமாக முடித்து விட்டோம். எந்த சிக்கலும் நாம கொடுக்கல. ஆனால் சென்னை பேரணி என்பது புதிய தமிழக கட்சி என்பது அவர் 15 நாட்களுக்கு முன்பு, 1 மாதத்துக்கு முன்பே திட்டமிட்டு தன்னுடைய கட்சிக்காரர்களிடமெல்லாம் பேசி, மாநிலம் முழுவதும் மாவட்ட கூட்டங்களை கூட்டி மாவட்ட நிர்வாகத்தை கலந்து பேசி எல்லோரும் வாகனம் எடுத்துக்கொண்டு பெருந்திரளாக வர வேண்டும் என்று 1 மாத காலமாக திட்டமிட்டு வேலை செய்து 10 நாட்களுக்கு முன்பு அனுமதியும் கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு அரசியல் கட்சி ஏற்பாடு செய்தால் 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய சிக்கல்களை சட்டப்பேரவையில் அழுத்தமாக பதிவு செய்தவர் தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள். 12 மணிக்கு பிறகு அனுமதி மறுத்தால் இது ஜனநாயகம் என்பதுதான் இன்றைக்கு வினாக்குறியாக இருக்குது. ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? என்ன பெரிய கோரிக்கை வைத்து விட்டார்கள்? அதாவது மாஞ்சோலை மக்களுடைய வாழ்வுரிமையை மாஞ்சோலை பகுதியிலே நிலைநிறுத்த வேண்டும். அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகம், பாகிஸ்தானை சேர்ந்த அந்த நிர்வாகம் 1400 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு நில வாடகையாகவும் அல்லது மற்ற வரிகள் வழியாகவும் தர வேண்டியிருக்கு. அந்த பணத்தை தண்ட வேண்டும். மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்திடமிருந்து எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி நமக்கு இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்கும்போது ஒரு தனியார் நிறுவனம், அதிலேயே அயல்நாட்டு தனியார் நிறுவனத்திடம் 1400 கோடி ரூபாய் நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? அந்த 1400 கோடி ரூபாயை மீள பெற்று அந்த 550 குடும்பங்களுக்கும் தலா 25 லட்சம் கொடுக்கறதுல தமிழ்நாட்டு அரசுக்கு என்ன தயக்கம்? 8300 ஏக்கர், 99 ஆண்டுகள் குத்தகை. 4 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மக்களை வெளியேற்றி விட்டு அவன் தேயிலை தோட்டத்தை மூடிவிட்டு ஓடலாம் என்று நினைக்கிற பொழுது, அப்ப 8300 ஏக்கரை கள்ளப்பட்டா போட்டு பத்திரம் செய்கிற முயற்சியெல்லாம் நடந்தது. அந்த வழக்கு என்னாவது? இந்த 1400 கோடி என்னாவது? எனவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட 99 மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து போராடி அந்த மக்களுக்கான உரிமைகளை மீள பெற்று தந்திருக்கிறார். அந்த கோரிக்கை
அடுத்து இந்த பட்டியல் பிரிவிலே உள்ள தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு என்று சொல்லி நேற்று தெளிவாக நம்முடைய மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டு வைத்திருந்த அரங்கத்திலே அவர் மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்களுக்கு மக்களுக்கு விடை சொல்லி அனுப்புகிற நேரத்தில் தெளிவாக சொன்னார், 3 விழுக்காடு கொடுத்துட்டீங்க, நாங்க அது வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதில் தலையிடவில்லை. ஆனால் 3 விழுக்காடு பெற்றவர்கள் மீதி இருக்கிற 15 விழுக்காடுக்கும் வந்து பங்கு கேட்டால் அப்ப எப்படி ஆதி தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய தொல்குடி தமிழராக இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுக்கும் பறையர் சமுதாயத்திற்கும் அதுல என்ன இருக்கிறது? இந்த இருக்கு, அவர்களே கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 310 இடங்கள், பணியிடங்கள் வைத்துக் கொள்வோமே. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொது பகுதிக்கு 87 இடங்கள், பிற்படுத்தப்பட்டோருக்கு 68 இடங்கள், இஸ்லாமியர்களுக்கு 2 இடங்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 69 இடங்கள், SCA அருந்ததியருக்கு 53 இடங்கள். அப்புறம் எஸ்சின்னு போட்டிருக்காங்க, அதாவது பட்டியல் பிரிவினருக்கு 31 இடங்கள். பட்டியல் பிரிவிலே உள்ள தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கு 53 இடங்கள். மீதி இருக்கிற 75 பிரிவு பட்டியல் பிரிவு மக்களுக்கு, தேவேந்திர வேளாளர்கள் பறையர் சமுதாய மக்களுக்கு 31 இடங்கள். இந்த பொது இடத்தையும் அருந்ததியர்கள் உள்ளே தகுதியின் அடிப்படையில் திறமையின் அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியானால் இதுல 10 இடம் போயிடும். அப்ப 53 இடங்கள் என்பது 63 இடங்கள் ஒரே மொழி பேசக்கூடிய ஆதி திராவிடர்களான தெலுங்கு பேசக்கூடிய அருந்தையர் மக்களுக்கு போகுது. இதை தெளிவாக மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னாங்க. 15 எங்களுக்கு முறையாக கொடுங்க, நாங்க 75 பிரிவினரும் நாங்கள் எடுத்துக்கிறோம் என்று அந்த கோரிக்கை. அதுக்கடுத்து கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் எத்தனை பேர், 70க்கும் மேற்பட்டவர்கள் மாண்டு மடிந்தார்கள். பச்சை தமிழர்கள், தொல்குடி தமிழர்கள். எனவே மதுவிலக்கு கொள்கையா 1972க்கு முன்பு எப்படி மதுவென்றால் என்னவென்று தெரியாத தமிழ்நாடு இருந்ததோ அந்த தமிழ்நாட்டை மீண்டும் படைக்க வேண்டும். அனைத்து அயோக்கியத்தனங்களுக்கும் தாயாக இருக்கிறது மது. குடும்பத்திலே சிக்கல்கள் வருது, கணவன் மனைவிக்கு இடையிலே சிக்கல்கள் வருது, தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் சிக்கல் வருது. பெற்ற தாயை மது குடிக்க பணம் கொடுக்கவில்லை என்று வீட்டுக்குள்ள வெளியே இழுத்துப்பட்டு அடிக்கிற மகன், அந்த கொடுமையை பார்க்கிறோம். எங்க ஊர்ல திருநெல்வேலியில ஒரு சிறுவன் தூக்கு போட்டு செத்தான் பாலத்துல. அப்பா, இனிமேல் மது குடிக்காதீர்கள், நான் செத்த பிறகாவது நீங்க என்னுடைய மரணத்தை வைத்து திருந்துங்கள் என்று தூக்கு போட்டு செத்தான். அப்படி எத்தனையோ பிள்ளைகள். ஒரு மருத்துவராக இருந்து புதிய தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள், தமிழின போராளி மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அதே போல மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயாவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறாங்க. அவர் முழுமையான மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அரசுக்கு உடன்பாடா முரண்பாடா இதுல? அப்புறம் தென் மாவட்டங்களில் சமூக படுகொலைகள், ஒரு நாளும் கொலை நடக்காத நாளே இல்லை என்ற அளவுக்கு பட்டியல் பிரிவை சார்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். சமூக படுகொலை நடக்கிறது, சட்டம் ஒழுங்கு கெடுகிறது. சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டும். சமூக படுகொலையை நிறுத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். அப்ப சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும், சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை அரசுக்கு உடன்பாடா முரண்பாடா? சமூக படுகொலை நிறுத்த கோரிக்கை வைக்கிறார். அதே போல வேலை இல்லாமல், பணி இல்லாமல் இளைஞர்கள் சமூக கேடுகளிலே, சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுகிறார்கள், கூலிப்படையில் சேர்கிறார்கள், கொலைக்களத்துக்கு போகிறார்கள். ஒன்று வெட்டுப்பட்டு சாகிறான், இல்லைன்னா வெட்டிட்டு சிறைக்கு போறான். இந்த நிலையை மாற்றுவதற்கு தென் மாவட்டங்களில் இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டும். இது ஏற்புடைய கோரிக்கை தானே அரசுக்கு? அதுக்கடுத்து இங்கு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் உயர் பதவிகளில், பொதுவாக இன்றைக்கு வடநாட்டவர்களுடைய படையெடுப்பு 1 கோடியை தாண்டி விட்டது. அரசால் ஏற்கப்பட்ட, அரசால் நிலம் கொடுக்கப்பட்ட, அரசால் நீர் கொடுக்கப்படுகிற, அரசால் மின்சாரம் கொடுக்கப்படுகிற, அரசால் சாலை செய்து கொடுக்கக்கூடிய இந்த தனியார் தொழிற்சாலைகளில் உயர் பதவிகளில் வடநாட்டு இந்தியர்கள் புகுந்து கொள்கிறார்கள். தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு உரிமை பறிக்கப்படுகிறது அல்லது மறுக்கப்படுகிறது. எனவே தனியார் தொழிற்சாலைகளில் உயர் பதவிகளில் மண்ணின் மைந்தருக்கு வேலை கொடுங்கள், இந்த பகுதியை சார்ந்தவர்கள் வேலை கொடுங்கள். அதன் மூலம் சமூக விரோத செயலுக்கு திரும்புகிற இளைஞர்கள் திசை திருப்பப்பட்டு நல்வழிப்படுத்த பார்ப்பார்கள், குடும்பத்தை நடத்துவார்கள், குடும்பத்துக்கு தேவையான வருவாயை ஈட்டி கொடுப்பார்கள். சிக்கல் இல்லாமல் மக்கள் நல்ல முன்னேற்றத்தோடு வாழ்வதற்கான சமூக நல சூழ்நிலை உருவாகும். இதுல என்ன அரசுக்கு முரண்பாடு? ஏன் தடை செய்ய வேண்டும்? தலைவர் வருவதற்கு முன்னால் மக்களை எல்லாம் அரசு பேருந்துகளை ஏற்றி அங்கு உள்ள காவல்துறையினர் கண்மூடித்தனமாக, எதற்கு அஞ்சுகிறீர்கள் மக்களை பார்த்து?
இது மக்கள் நாயக நாடுதானே, குடிநாயக நாடுதானே. மருத்துவர் வந்த பிறகு அவர் அவ்வளவு பெரிய மனிதர், ஏற்கனவே உயர்ந்த மனிதர், எல்லா கொள்கையிலும் கற்று தெளிந்து தேர்ச்சி அடைந்த மனிதர், 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவர். கொட்டுகிற மலையில் தரையில் விழுந்து தார்ச்சாலையிலே படுத்தாரே. அரசுக்கு இது அவமானம் இல்லையா? சரி, எல்லோரும் கைது செய்தீர்கள். அவருடைய மகன், அவரும் மருத்துவர் தான், மருத்துவர் ஜியாம் கிருஷ்ணசாமி மிகப்பெரிய புரட்சியாளனாக 10 பேருந்துகளிலே போய்கொண்டிருக்கும் போது அண்ணா சாலை நெருங்குகிற பொழுது ஒரு நொடி பொழுதே முடிவெடுத்து அத்தனை பேரில் இருந்த காவலர்களை புறந்தள்ளி விட்டு, அதுக்கு வழக்கு போட்டிருக்கீங்க, உங்க வழக்கை நாங்கள் சந்திக்கிறோம், அது வேறு செய்தி. கிட்டத்தட்ட 700 பேர் மீது நான் உட்பட ஏற்கனவே மருத்துவர் கிருஷ்ணசாமி நீதிமன்றத்தை நாடிவிட்டார். 2 நிமிடங்களை சந்தித்து 10 பேருந்துகள் இறக்கி ஆயிரக்கணக்கான பேரை அண்ணா சாலையிலே வாழ்நாள் காப்பீட்டு கழகம் LIC கட்டடத்துக்கு முன்னாடி சாலை மறியல் பண்ணாரு. இது வல்லவா புரட்சி? இதன் மூலம் எங்களுடைய தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பிலே அரசுக்கும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் ஊர்ந்தங்கள் சிந்திக்க வேண்டும். ஜனநாயக கட்சிகளை மக்கள் உரிமைகளுக்காக போராட அனுமதியுங்கள். மருத்துவர் கிருஷ்ணசாமியை கைது செய்ததும், பிறகு அவருடைய மகன் மருத்துவர் ஜியாம் கிருஷ்ணசாமி அண்ணா சாலையிலே இறங்கி காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி சாலை மறியல் என்கின்ற அந்த புரட்சி செய்வதற்கும் காவல்துறையினுடைய செயல்பாடே தான் காரணமாக இருக்கிறது. எனவே இத்தகைய ஜனநாயக விரோத போக்கை தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டனம் தெரிவித்து இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசையும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு இளைஞன், என் தம்பி செந்தமிழன் சீமான் சொல்லுவார், திரை கவர்ச்சி வேண்டாம், திரையிலே தலைவனை தேடாதே, தரையிலே தேடுன்னு. அப்ப சீமான் இவர் ஆதரிக்கணும்ல. மருத்துவர் ஜியாம் கிருஷ்ணசாமியை ஒரு தொலைபேசியில் பேசி, தம்பி உங்களுடைய புரட்சியை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், காவல்துறையினுடைய அந்த அடக்குமுறைக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்களை களத்தில் இறங்கி அண்ணா சாலையில் நீங்கள் மறியல் செய்து மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறீர்கள், தரையில புரட்சி பண்ற ஜியாம் அல்லவா என் தம்பி, பாராட்டி இருக்க வேண்டும், வாழ்த்தி இருக்க வேண்டும். திரையில கதாநாயகனா நடிக்கிற 10 பேரை கதை வசனம் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த கதை வசன கர்த்தா சொல்லுகிறது கேட்டுக்கொண்டு கண்ணாடி அறைக்குள் நடித்து நடித்து பார்த்து நாடகமாடிய விஜயை வாழ்த்துகிற நீங்கள், விஜயை என் தம்பி தம்பி என்று சொல்கிற நீங்கள், உரிமையோடு கேட்கிறேன் என் தம்பி சீமான் அவர்களுக்கு. மருத்துவர் ஜியாம் அன்னைக்கு மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறாரே, தந்தையாரை கைது செய்து கொண்டு போய் விட்டார். இதே போல ஒரு நிகழ்வு நடந்தது 2002ஆம் ஆண்டு. ஆட்சி மாறின உடனே நகைச்சுவையா கூட நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். என் தம்பி செந்தமிழன் சீமான் மேடையில் பேசுவதற்கு கூட இந்த செய்தி எடுத்துக்கொள்ளலாம். ஆட்சி மாறிய உடனே அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய தோழி சசிகலா அவர்களும் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை, இரவோடு இரவாக எதிர்கட்சி தலைவர் ஐயா கலைஞரை பிடித்து சிறையில் அடைக்கணும் உத்தரவு போட்டாங்க. நள்ளிரவு நேரத்திலே அவர் தூங்கி கொண்டு அயர்ந்து வீட்டிலே தூங்கி கொண்ட நேரத்திலே வீட்டின் கதவை உடைத்து காவல்துறையினர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை, அரசியல் கட்சியின் மாபெரும் தலைவரை, தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியாவையும் கடந்து உலகம் பூரா தெரிந்த ஒரு முதியவரை, பெரியவரை, அவருடைய அகவையை கூட கணக்கில் எடுக்காமல் மாடிப்படிகளை குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து கைது செய்து அரசினர் தொடர்ந்து கொண்டு வந்தாங்க. அவருடைய மருமகன், அவருடைய மனசாட்சியாக விளங்கிய மறைந்த முரசொலி மாறன் ஒன்றிய அமைச்சராகவும் இருந்தார். நீண்டகால நாடாளுமன்ற அனுபவம் மிக்க முரசொலி மாறன், நம்முடைய அண்ணாச்சி தாரா பாலு அவர்கள்லாம் பின்னாலே திரண்டு போய் அரசினர் தொட்ட நுழைவசல் கதவை உடைத்து கொண்டு தலைவரை காணுவதற்கு உள்ளே சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எங்கே போனார்கள்? இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அன்றைக்கு எங்கே போனார்கள்? உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட 25 வயது இருக்கும். 2002 இளைஞனாகத்தான் இருப்பார். மதிப்பிற்குரிய மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு இளைஞரை செயலாளர். இந்த 2 பேரும் எங்க போனாங்க யாருக்குமே தெரியாது. ஒரு வாரம் இவர்களை பற்றிய செய்தியே இல்லை. ஆனால் மருத்துவர் கிருஷ்ணசாமி தார்ச்சாலையில படுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கைதாக போகும்போது அவருடைய மகன் 10 பேருந்தில் கைது செய்து கொண்டு போன தொண்டர்களை, தமிழர்களை அண்ணா சாலையில் இறக்கி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போக்குவரத்தை நிறுத்தி மிகப்பெரிய புரட்சி. இந்த கோரிக்கைகளுக்கு வலிமை சேர்க்கிறது. சட்டம் ஒழுங்கு கெட வேண்டும் என்பதற்கு அல்ல, சட்டத்தை மீற வேண்டும் என்கின்ற நோக்கம் மருத்துவர் ஜியாம் கிருஷ்ணசாமிக்கு கிடையாது. இந்த கோரிக்கைக்கு வலிமை சேர்க்கிறதுக்கு, இந்த கோரிக்கையின்பால் தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு
தமிழ்நாடு அரசின் காவல்துறை ஜனநாயக விரோத செயலில் ஈடுபடுவதை அரசுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு, அதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள ஜனநாயக ஆற்றல் கவனத்தை ஈர்ப்பதற்கு கொண்டு செல்வதற்கு அந்த இளம் தலைவர் இளைஞன் நேற்று நன்றி திருந்தாவிலே 1 மாதம் கூட சிறையில் அடைக்கலாம். அண்ணா சாலையிலே மிகப்பெரிய புரட்சியை செய்த மருத்துவர் ஜியாம் கிருஷ்ணசாமியை உண்மை, நேர்மை, வாய்மையும் ஒழுக்கமாக என்று போராடுகிற அந்த இளம் தலைவரை என் தம்பி செந்தமிழர் சீமான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் உடனே அழைத்து, தம்பி நான் இருக்கிறேன், தொடர்ந்து போராடுங்கள். இப்ப மாஞ்சோலை மக்களை பார்க்க போறீங்க. 6 மாத காலமா மாஞ்சோலை மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து நீதிமன்ற கதவை தட்டி இன்றைக்கு உயர் நீதிமன்றம் சென்னையில் இருக்கிறது. அதில் எப்படி தீர்ப்பு வந்தாலும் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மருத்துவர் கிருஷ்ணசாமி அதை விடப்போவதில்லை. டெல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போக போகிறார். 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டம் ஒன்றிய அரசால் இயற்றப்பட்ட சட்டம் மாஞ்சோலை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. நீங்க இப்ப மாஞ்சோலை மக்களை சந்திக்க போறீங்க, அறிவிப்பு வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூடிய விரைவில் மாஞ்சோலை மக்கள் எதுக்கு மாஞ்சோலை மக்களை சந்திக்கணும்? போராட்ட களம் அமைங்க திருநெல்வேலியில அல்லது அம்பாசமுத்திரல அமைங்க. அவ்வளவு பேர் வந்து நிற்பாங்க உங்க பின்னால. மருத்துவர் ஜியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த போராட்டத்துக்கு தோழமையாக நீங்க கூப்பிடுங்க. ஏன்னா 6 மாத காலமா தொடர்ந்து போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய இயக்கம் புதிய தமிழக கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு அது ஒன்று பகை கட்சி அல்ல, முரண்பாடான கட்சி அல்ல. முரண்பாடு இருந்தா அதை விலக்கி விட்டுருங்க. மாஞ்சோலை சிக்கலில் இதுல இந்த 6 கோரிக்கைகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு உடன்பாடு உள்ள கோரிக்கை. இப்ப நான் மற்ற கட்சியை சொல்லல, ஏன்னா மற்ற கட்சி சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நாம் தமிழர் கட்சி சொல்வதற்குத்தான் இந்த 6 கோரிக்கை. மாஞ்சோலை மக்களுடைய வாழ்வுரிமை, பட்டியல் பிரிவிலே உள்ஒதுக்கீட்டுக்கான அந்த குழப்பம், மதுவை ஒழிப்பது, தென் மாவட்டங்களில் சமூக படுகொலை நிறுத்துவது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது, தொழிற்சாலைகளை தமிழர்களுக்கு முன்னுரிமை தருவது, இந்த 6 கோரிக்கைகளை நாம் தமிழர் கட்சி உடன்பாடு தானே. உடனடியாக அம்பாசமுத்திரத்திலோ அல்லது திருநெல்வேலியிலோ மாஞ்சோலை மக்களுடைய வாழ்வுரிமைக்காக நாம் தமிழர் கட்சி களம் அமைக்க வேண்டும். அந்த களத்திற்கு புதிய தமிழக கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய மருத்துவர் ஜியாம் கிருஷ்ணசாமியை அழைக்க வேண்டும் என்கின்ற அன்பு உரிமையுடனான கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் அன்பிற்குரிய இளவல் சீமான் அவர்கள் முன்வைத்து இந்த செய்தி பகிர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.